சுகரை கட்டுக்குள் வைப்பதற்கும் சுகர்னால் வந்த வியாதிகளை போக்குறதுக்கும் எந்த மாதிரி மூலிகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அதிலிருந்து விடுபடலாம் வாங்க பார்க்கலாம். நலமுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரையினால எல்லா நோய்களும் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். நிறையா மூலிகளை போட்டிருப்போம். அதே போல் அந்த மூலிகையிலே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா இந்த இது தாங்க அந்த சர்க்கரை நோய்க்கான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சத்துள்ள ஒரு இலைகள், செடிகள், கொடிகள், இது போல் மூலிகைகள் இது போல் சொல்லிட்டு இருக்கிறேங்க. இது முக்கியமாக வந்து என்னன்னாக்கா துவர்ப்பு சத்து, கார சத்து, உப்பு சத்து மிகுந்த ஒரு மூலிகைகளை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வந்து கட்டுக்குள் வரங்க. அதே போல் என்னென்ன மூலிகைகள்லாம் சாப்பிட்லாம் ஒரு கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சுகர்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பிரச்சனைங்க. கண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஹைப்பர் டென்ஷன் பிபி ஆகி சுகர்னால் அந்த கிட்னி அதிகமான வேலை செய்கிறதுனால ஒரு பிபி ஹைப்பர் டென்ஷன் உண்டாகி அந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகப்படியான ஒரு ஸ்பீடு இருக்கிறதுனால கண்ணில் இருக்கிற சிறு சிறு நரம்புகளை பாதிக்கப்பட்டு அந்த நரம்புகள் கட்டாகிறதோ இல்லை நரம்புகளில் வந்து ரத்த அடைப்புகளோ இது போல் பிரச்சனைகள் வந்து கண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மல்ல பார்வை எழுந்துடுறாங்க. அதுக்கு எந்த ஒரு மருத்துவம் இல்லாத கூட நம்ம பார்க்குறோம். நேர்களே, இது போன்ற ஒரு இதய பிரச்சனையாகட்டும், மூளை சம்பந்தமாக ஸ்ட்ரோக் பிரச்சனையாகட்டும், அதே போல் கல்லீரல் பிரச்சனையாகட்டும், இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சுகர்னால தாங்க வருது. இந்த சுகரை நம்ம கட்டுக்குள் வச்சிட்டோம்னாக்கா நம்ம இந்த பல நோய்களை வந்து நம்ம இந்த சுகர்லேருந்து நம்ம மீட்டெடுக்கலாங்க. இந்த சுகர் வந்துச்சுனாக்கா கொஞ்ச நாள் ஆகிட்டாக்க என்ன பண்ணுறாங்க, பாத எரிச்சல் வருது. பாத எரிச்சல் வந்து பாதம் மறுத்து போகுது. பாதம் மறுத்து போயிட்டீங்கன்னா பாதத்தில் வந்து புண்ணுகள் உண்டாகுது. அதே மாதிரி இந்த புண்ணுகள் வந்து ஆறுறதில்லை. கால்களை வந்து துண்டிக்கப்படுற ஒரு நிலைமை. இது போல் வந்து பல பிரச்சனைங்க. இன்றைக்கி சுகர்ன்னு சொன்னாக்கா ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அளவில் இருக்கிறாங்க. ஆனால் இதனால் பல பிரச்சனைகள் வருது, இன்னும் தெளிவுக்கு வரலைங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா அந்த சுகருக்கான ஒரு என்னென்ன மூலிகை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இது நிறையா மூலிகை இருக்குதுங்க. நாம் வந்து பார்க்கும்போது இந்த சூர்ணத்தை வந்து ஒரு கிட்ட ஒரு 48 மூலிகைகள், அதே போல் கடைசருக்குகள் இவைகளை சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஒரு சூர்ண வடிவில் நம்ம பண்ணி இதை பாலில் வந்து புட்டவையில் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இதுக்கு முக்கியமாக பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாவல் மரங்க. இந்த நாவல் மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துவர்ப்பு சுவை உள்ளது. துவர்ப்பு சுவை வந்து சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான மருந்துங்க. அதே போல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களை இருக்குது பார்த்தீங்கன்னா சீந்திலுங்க, அமிர்தவல்லி என்ற கூட சொல்லிய சீந்தில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அரசாங்கத்திலே வந்து இது அமிர்தவல்லி சூர்ணன்ட்டு நம்ம சித்தா ஹாஸ்பிட்டலெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை தாங்க இது. இந்த வந்து அமிர்தவல்லி என்று சொல்லக்கூடிய சீந்தில். இந்த சீந்தில வந்து நீங்கள் எல்லாம் இலைகளாகவே வந்து நான் சூர்ணமாகவே சொல்கிறதுங்க. அதே போல் இதுலேருந்து சர்க்கரை எடுக்கிறாங்க, சர்க்கரையை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் சிறுபிலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுநீரகத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியது. சிறுநீர் பாதைகளில் இருக்கிற தொட்டுகளை எடுக்கக்கூடியது. அதே போல் மூத்திர எரிச்சல் அவைகளை மாற்றக்கூடியது. அதே போல் முடக்கருத்தான், மூக்குரட்டை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கிழாநெல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சுகர் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணுனாக்கா வந்து நம்ம லிவர் கூட கொஞ்சம் கட்டுமானத்துக்குள்ளே வச்சுக்கணுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழாநெல்லி இவைகளை வந்து நம்ம எல்லாமே எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உறுப்புகளுக்கும் சத்து வருதுங்க. லிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக கிழாநெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக வேலை செய்யும். ஒத்த மூலிகை கூட நம்ம லிவர் ஃபங்க்ஷனுக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் கிழாநெல்லி அரைச்சி மோரில் குடிச்சிட்டு வந்தோம்னு ஒரு 5 நாள் நல்ல ஒரு மாற்றம் வந்து வருதுங்க. அது போல் இந்த மூலிகை தாங்க எல்லா வைத்தியரும் இதே மூலிகை தான் பேசிட்டு இருக்கிறோம். இது தான் வந்து நல்லா மாற்றம் கொடுக்கக்கூடியதாக கேட்டுக்கிறோம். இது தான் வந்து இதில் தான் அந்த ஒரு சத்துக்கள் மூலியமாக அந்த சுகரை கட்டுப்பாடு வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோங்க. நேரங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நான் சொல்கிற நாவல் கொட்டை, அதே போல் சீந்தில் இல்லை சீந்தில் சூரணம், அதே சிறுபிலை, மூக்குரட்டை, முடக்கருத்தான், மஞ்சள் கரிசலாங்கண்ணி, கிழாநெல்லி,
அதே மாதிரி வந்து இன்னும் கடைசரக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் இவைகளெல்லாம் வந்து சேர்த்து திரிபலா, திரிகடுகு இவைகளெல்லாம் சேர்த்து நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக காலை மாலையில் வந்து கஷாயமாக செய்து குடிக்கலாம். அதே போல் இது எடுத்து நாம் வந்து நெய்யில் குழைச்சும் சாப்பிட்லாங்க. கஷாயம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு நீர் சத்து